அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. ஹாருத் மாருத். பண்டைய காலத்தில் பாபில் என்ற நகரில் வாழ்ந்த யூதர்களிடையே மாந்திரீக வேலைகள் மண்டி கிடந்தன. இந்த மக்கள் மந்திரத்தால் பல விந்தைகளை நிகழ்த்தி காட்டினார்கள். வேறு சிலர் மந்திர மமதையில் தம்மை நபி என வாதிட்டனர். இந்த மக்களுக்கு மந்திரத்தின் அடிப்படை உண்மைகளை விளக்கிட ஹாருத் மாருத் என்ற 2 வானவர்களை அல்லாஹ் அனுப்பினான். படிப்பினை பெறுவதற்கு பதிலாக உலகத்தை சம்பாதிக்கவும் பிறரை துன்புறுத்தவுமே இவர்களிடம் மந்திரம் கற்க வந்தனர் யூதர்கள். இவ்விரு வானவர்களும் மந்திரம் கற்பிப்பதற்கு முன்னர், நாங்கள் உங்களின் சோதனைக்காகவே அனுப்பப்பட்டுள்ளோம். எனவே மந்திரத்தால் தகாத மற்றும் ஹராமான வேலைகளை செய்யாதீர். இதனால் நீங்கள் இறை நிராகரிப்பில் மூழ்கிட வாய்ப்பிருக்கிறது என கூறிடுவர். என்றாலும் அவர்கள் இந்த போதனையை ஏற்கவில்லை. மந்திரத்தை கற்று இறை மறுப்பு மற்றும் இணை வைத்தலில் மூழ்கி தமது இம்மை மறுமையை நாசமாக்கி கொண்டனர். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். மரமும் மலையும் சலாம் கூறுதல். ஹல்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: மக்காவில் வாழ்ந்த காலத்தில் ஒரு முறை நபியவர்கள் மக்காவின் ஒரு பகுதிக்கு சென்றபோது நானும் அவர்களுடன் சென்றேன். வழியில் இருந்த மரங்கள் மலைகள் யாவும் நபி அவர்களிடம் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என கூறின. மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. தொழுகைக்காக பள்ளிவாசல் செல்லுதல். எவர் காலையும் மாலையும் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு செல்வாரோ அவருக்காக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் விருந்துக்கான ஏற்பாடு செய்கிறான். எத்தனை தடவை அவ்வாறு செல்வாரோ அத்தனை தடவை அல்லாஹ் தஆலாவும் விருந்துக்கான ஏற்பாடு செய்கிறான் என நபி அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. சஜிதா திலாவத்தின் போது ஓதும் துவா. நபி அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டே சஜிதா ஆயத்தின் போது சஜிதாவில் இந்த துவாவை ஓதுவார்கள்: சஜத வஜ்ஹிய லில்லதி ஹலக்கஹு வ ஷக்க சம்அஹு வ பஸரஹு பி ஹவுலிஹி வ குவ்வத்திஹி. பொருள்: எனது முகம் தன்னை படைத்தவனுக்காக சிரவணக்கம் செய்தது. அவன் தனது வல்லமையால் அதன் செவியையும் பார்வையும் திறந்தருள்வானாக. ஆமீன். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அதிகமாக சஜிதா செய்தல். அதிகமாக சஜிதா செய்யுங்கள். ஏனெனில் அல்லாஹுக்காக மட்டுமே சஜிதா செய்யும்போது அதற்கு பகரமாக உங்களின் ஒரு அந்தஸ்தை உயர்த்தி ஒரு பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. விலக்கப்பட்டவை பற்றிய விளக்கம். தானாக செத்த பிராணி, இரத்தம், பன்றியின் இறைச்சி, அல்லாஹ்வின் பெயர் கூறாமல் அறுக்கப்பட்டவை உங்களுக்கு ஹராமாகும் என அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியுள்ளான். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலக வாழ்வின் உண்மை நிலை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான்: அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கையை விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமும் ஆகும். மேலும் அது உங்களிடையே பெருமையடைத்துக் கொள்வதும் பொருட்களையும் சந்ததிகளையும் பெருக்குவதும் ஆகும். எட்டாவதாக மறுமையை பற்றி. மறுமை நாளின் கேள்விகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது: மறுமை நாளில் 5 கேள்விகளுக்கான பதில் கூறாதவரை மனிதன் அல்லாஹ்வின் முன்னிலிருந்து நகர முடியாது. 1. உனது ஆயுளை எப்படி கழித்தாய்? 2. உனது வாலிபத்தை எப்படி கழித்தாய்? 3. பொருளை எவ்வழியில் சம்பாதித்தாய்? 4. சம்பாதித்த பொருளை எவ்வழியில் செலவு செய்தாய்? 5. கற்ற கல்வியின்படி என்ன அமல் புரிந்தாய்? 9வதாக நபி வழி மருத்துவம். பேரிக்காய் இதயத்திற்கு மருந்தாகும். பேரிக்காய் சாப்பிடுங்கள், அது மனதை அமைதிப்படுத்துகிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10வதாக அன்னலாரின் அறிவுரை. அக்கிரமம் செய்யாதீர். அக்கிரமம் செய்யாதீர், ஏனெனில் அது மறுமை நாளில் இருளாக உங்கள் முன் தோன்றும். மேலும் கருமித்தனத்தை தவிர்த்திடுங்கள், ஏனெனில் இந்த கருமித்தனம் உங்களுக்கு முன்னிருந்த சமூகத்தாரை அழித்துள்ளது. இந்த கருமித்தனமே ஒருவர் மற்றொருவரை கொலை செய்ய தூண்டியது. மேலும் கருமித்தனத்தால் ஹராமான பொருட்களை ஹலால் என கருதினார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.